ஹாய் குடேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை துரோகியின் நட்பு. வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டில் சிங்கம் வாழ்ந்துட்டுருக்கு. சிங்கத்துக்கு ஒரு நாள் பயங்கர பசி. காட்டுக்குள்ளே இங்கெங்கேயும் தேடுது, சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல. திடீர்னு சிங்கத்தோட கண்ணில் ஓநாய் தென்படுது. ஓநாய் மிரண்டு ஓட பார்க்குது. அப்போ பயங்கரமாக கர்ஜிக்குது சிங்கம். அதாவது நீ எங்கேயும் போகாத, இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லுது சிங்கம். அந்த ஓநாய் பயத்தோட நடுக்கத்தோட உனக்கு என்ன வேணும் சிங்கராஜா அப்படின்னு கேட்குது. எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, உன்னை கொன்று இப்போ நான் சாப்பிட போகிறேன், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. இதை கேட்டதுமே ஓநாய் கொஞ்சம் கூட யோசிக்கலை. அடுத்த நொடியே, காட்டு ராஜாவே, உன் பசிக்கு நான்லாம் வெறும் துரும்பு தான். நான் வர்ற வழியில் இப்போ தான் ஒரு குதிரையை பார்த்தேன், நல்ல பெரிய குதிரை. அந்த குதிரை தான் உன்னோட பசிக்கு சரியான விருந்தாக இருக்கும். கொஞ்ச நேரம் காத்துரு, இப்போயே அந்த குதிரையை எப்படியாவது நான் உன்கிட்ட கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்றேன் அப்படின்னு ஓநாய் சொல்லுது. இதை கேட்டதுமே சிங்கராஜா சந்தேகத்தோட, உன்னை நம்பலாமா? கண்டிப்பாக நீ திரும்ப வருவியா? நீ மட்டும் திரும்ப வரல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போக அனுமதி கொடுக்குது. தளிதறிக்கி ஓடி வந்த ஓநாய் குதிரையை நோக்கி ஓடி வருது. குதிரைக்கிட்ட வந்து ஆசை வார்த்தைகள் பேசி உன் நண்பனாக இருக்க ஆசைப்பட்றேன்னு கேட்குது. குதிரையும் நம்பி நண்பனாக ஏற்றுக்குது ஓநாயை. கொஞ்ச நேரத்தில் ஓநாய், இது என்ன இங்கே போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா பச்சை பசேன்னு பெரிய புல்வெளி, உனக்கு அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும், என் கூட வரையா, நான் அந்த இடத்த காட்டுறேன் அப்படின்னு ஓநாய் கேட்குது. ஓநாயை நம்பின குதிரை ஓநாயை நோக்கி நடக்க ஆரம்பிக்குது. அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு. பள்ளத்தில் குதிரை விழுந்துருது. வேகமாக ஓநாய் சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்து குதிரை இருக்கிற இடத்த காமிச்சிருது. குதிரையை பார்த்த சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம். அது எப்படி இந்த குதிரையா கொஞ்ச நேரத்துக்குள்ளே இப்படி பள்ளத்தில் விழுக வச்ச அப்படின்னு ஓநாயை பற்றி கேட்குது. ஓநாய் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, என்னோட நண்பன் சொல்லி என் பின்னாடி வந்தது, நான் பள்ளத்தில் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட சிங்கம் ஓநாயையும் குதிரையும் மாற்றி மாற்றி பார்க்குது. ஓநாயை நோக்கி பாஞ்சிக்கிட்டு, ஒன்றை மாதிரி துரோகி இந்த உலகத்தில் வாழவே கூடாது அப்படின்னு அடித்து சாப்பிட்டு தன்னோட பசியை போக்கிக்குது. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர மாதிரி நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும். அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த தீமை நம்மளை தான் வந்து செய்கிறோம். அதனால் நம்மளுமே நல்லதையே செய்வோம், நல்லதையே நினைப்போம். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.